கத்தரகாமா போக போறோம், அதாவது கதிர்காமம். இப்போ புத்தள டவுன்ல நிக்கிறோம். ஸோ அங்க இருந்து லெஃப்ட் எடுத்து உள்ள காட்டுக்குள்ள போகணும். இந்த ஆர்ச் வழியா உள்ள போகணும் கதிர்காமம். ஒக்கம்பிட்டியா 9 கிலோமீட்டர். பேரெல்லாம் நான் சிங்களத்தில் சொல்லி சொல்லி எல்லாரையும் கொள்றது தான் மக்களை என்னோட வேலையே. ஆனாலும் நம்ம சிங்களம் பேசுகிறோம். மக்களே, கதிர்காமத்துக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதிர் என்ற ஒளி வீச்சிலிருந்து பிறந்தவர் முருகன். காமம் என்றால் அழகு. ஸோ அழகாக இருக்கக்கூடிய முருகனைத்தான் கதிர்காமம் என்று பேரோடு அழைக்கிறோம். வள்ளி எப்படி பிறந்திருக்காங்கன்னா, ஒரு முனிவர் ஒரு மானை பார்த்துருக்காரு. உடனே அங்கே ஒரு குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த குழந்தை காட்டுக்குள்ளே பிறந்ததுனால என்ன நடந்திருக்கு, அதை ஒரு ட்ரைப்ஸ் வளர்த்துருக்காங்க. ட்ரைப்ஸ்னால் இவங்க யாருன்னா குறவர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குறவர்கள் தான் வள்ளி எடுத்து வளர்த்துருக்காங்க. ஸோ வள்ளியோட மெயின் எய்மே முருகனை கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி வேண்டி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த அவங்க அப்பா, வள்ளியோட அப்பா வந்து அவரோட ஃபார்ம் எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லியிருக்காரு. சரின்னு யாரும் திருடங்க வராமல் பார்த்துக்கிறதுக்காண்டி நின்றுருக்காங்க. அப்படி இருக்கும்போது முருகன் வந்து வேறு வேஷத்தில் வந்திருக்காரு. இவங்க திருடன் வந்துட்டாங்கன்னு சொல்லி வள்ளி விரட்டி இருக்காங்க. ஸோ திடீர்னு அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பா வரவும் இந்த பாருங்கள் திருடனு காமிக்க அவர் ஒரு மரம் மாதிரி ஷேப்பாக மாறிடுறாரு. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. அடுத்து ஒரு நாள் அவங்க அப்பா வேறு ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கோ ஏதோ ஒரு வேலையாகவோ மொத்தமாக ஊருக்கு போகிறாங்க. அப்போ முருகன் ஓல்டு வேஷத்தில் வந்து வயசானவராக வராங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாக்க வராங்க. ஸோ அந்த டைமில் இவங்க சாப்பாடெல்லாம் வள்ளி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இவர் வேறு ஹெல்ப் கேட்டிருக்காரு. மிஸ்டர் முருகன், ஓல்டு முருகன் ரிட்டன் வந்து அவங்க அப்பா பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க, கோவப்படுறாங்க, என்னடா நம்ம பிள்ளை இப்படி இருக்கேன்ட்டு. ஸோ அவங்க அப்பா எல்லோரும் சண்டைக்கு வராங்க மிஸ்டர் முருகனோட. ஸோ சண்டைக்கு வந்தோடனே அவங்க எல்லோரும் இறந்துடுறாங்க. ஆக்சுவலாக கடவுள் தானே ஜெயிக்கணும். ஸோ அப்படி நடந்தது. ஸோ அடுத்து என்ன நடந்திருக்கு, திருப்பி அவங்களுக்கு உயிர் வேணும்லாம் கேட்டு ஸோ சமாதானமாக போயிட்டாங்க. சமாதானமாக போகவும் அப்புறம் அவங்க அப்பாவே ஊரை கூட்டி வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. முருகன் ஒரிஜினல் அழகாக வந்து நிற்கிறாரு. ஸோ இது எல்லாம் நடந்த பிளேஸ் தான் கதிர்காமம். இதுதான் மக்களே ஷார்ட்டான வரலாறு எனக்கு தெரிஞ்சது. இதில் எதுவும் தப்பு இருந்தால் என்னை மன்னித்து கொள்ளவும். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆட்டை கொண்டை கணக்கிறோட 2 தூக்கி போடும்போது பக்கம் மக்களே, இப்போ கதிர்காமம் ரீச் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆர்ச் பார்த்தோம். புத்தளையிலேருந்து திரும்பும்போது இது ஒரு ஆர்ச். இது வந்தாலே கதிர்காமம் வந்தாச்சு. ஹம்பாந்தோட்டை 51 கிலோமீட்டர் இங்கேருந்து. சதன் எக்ஸ்பிரஸ்வே கனெக்ட் ஆகுதா இங்கே? ஸோ ஹைவேல வரவங்களும் வரலாம் காலி போயிட்டு ஹம்பாந்தோட்டை வழியா. இது எல்லாமே க்ளீனாக இருக்கும். கதிர்காமம் திருவிழா டைமில் 10 நாள் திருவிழா டைமில் ஜூலையில் வரும். இங்கே தான் மக்கள் வந்து தங்குறது. டென்ட் போட்டு தங்குவாங்க. பார்க்கிங் எல்லா ஃபெசிலிட்டியும் இதில் தான் இருக்கும். நிறைய இடம் இருக்கு. கதிர்காமம் பார்க்கிங் இது உண்டு. அது நம்ம வந்து பேசி தான்
கீழே காவல் பாத்தியா இவ்வளோ தூரம் போக வேண்டியது. இது மாணிக்க கங்கை. கதிராமத்துக்கு முன்னால் ஒரு கங்கை ஒன்று ஓடும். இதில் கால் கழுவி போனால் குளிச்சு போனால் உங்களோட பாவங்கள்லாம் நீங்கும். நாங்கள் 2 பேரும் பாவம் செய்யலை, அதனால கால் கழுவலை. நாங்கள் இருக்கிறது இப்போ கதிராம கோவிலுக்கு முன்னால். மக்களே பாருங்கோ, ஒரு பள்ளிவாசல் நடக்குது. அங்கால எடுங்கோ புத்த பங்கலை இருக்குது. விகார இங்கால பாருங்கோ கதிராமம் கோவில் இருக்குது. இங்கே ஒரு பெரிய விகாரையோட இது பார்த்தேன், தூவி பார்த்தேன். சாய்த்தி ஒன்று பெருசு இருக்குது. இதுதான் கதிர்காமம். தான் நீ இருந்து பார்த்த வரைக்கும் சேர்ச் இல்லை, புரிஞ்சவங்க பிஸ்தா. இது இப்போ ஒரு பாருங்க, அந்த முன்னுக்குள்ள வெள்ளை கலர் கோபுரம் ஆகி கிடக்கு. அதுக்கு சிங்களத்தில் சாய்த்தின்னு சொல்றது. விகாரை எல்லாம் புதுசாக கட்டி கிடக்கு. இப்போ முதல் நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முதல் வரைக்குள்ள 11 இயர்ஸ் 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் முதல் வரைக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் புதுசாக கட்டி கிடக்கு. இப்போ முருகன்கிட்ட போகும்போது நாங்கள் புத்தாட்ட போய் தான் போகணும் போடுறது. ஏன்னா அந்த வாசலாக தான் போகிறோம். புத்தர் அருள் கொடுத்ததுக்கப்புறம் முருகன்கிட்ட போவோம். அப்படி என்று இல்லை, அப்படி தான் கட்டி வச்சுக்கிறாங்க. நாங்கள் ஹிந்து தானே. புராண காலத்து வரலாறு கொண்ட எங்களோட கதிராம கந்தன் கோயில் இப்போ இத்தனை வருஷங்களுக்கு பிறகு எப்படி கிடக்குன்னு பார்த்தீங்களோ. எங்களோட கந்தன் கோவில் சிறிதாகவும் மற்ற ஆலயங்கள் பெரிதாகும். இந்த இடத்துல மற்ற ஆலயங்கள் எப்படி வந்ததுன்னு உண்மையாக தமிழ் மக்கள் இல்லை, உலக இந்து மக்கள் அதை கவனித்து பார்க்கணும். நன்றி. அழகான மயில், அதுக்கப்புறம் யானை செட்டப்பில் காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க என்ட்ரன்ஸில். ஸ்டார்டிங்லேருந்து லவுட் ஸ்பீக்கரில் போயிட்டுருக்கிறது. கோயிலோட எந்த ஒரு சவுண்ட் ஐட்டம்ஸும் கிடையாது. இது புத்த விகாரையில் புத்தருக்கான ஸ்லோகம். அது என்ன லாங்குவேஜ்னா பாலி லாங்குவேஜில் இருக்குது. ஸோ அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கோ அடிச்சிட்ருக்கு. ப்ளஸ் ஸ்பீக்கரும் கோயில் முன்னாடி இருக்குது. ஸோ கோயில் என்ட்ரன்ஸுக்கு ஃபைனலாக வந்தாச்சு. முன்னாடி தெரிகிறது தான் நம்மளுடைய கதிர்காம கந்தனுடைய கோவில். சின்னதாக ஒரு குட்டி செட்டப் தான், பட் அழகாக இருந்தது.
கோயிலில் உருவ வழிபாடு கிடையாது. இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இதே மாதிரி முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கிறது தான் கருவறையில் இப்படி தான் இருக்கிறதா எல்லாருடைய வரலாறு ப்ளஸ் நம்பிக்கை. இது வரைக்கும் கண்ணை கட்டிட்டு தான் பூஜை பண்ணுவாங்க. ப்ளஸ் கப்புராலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்னா நம்ம இது வாயை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு துணி கட்டி. காலங்காலமாக கப்ராலின்னு சொல்லி அவை அந்த சிங்களம் பேசுகிற ஆக்கள் இனத்துலேருந்து நம்ம அந்த முந்தி தமிழோ தெரியாது. ஆனால் அவை தான் ஒரு பூசாரி, வாயை கட்டி கொண்டு தான் பூசை வைப்பினும். இதே மாதிரி தான் செல்வச்சன்னதி சொந்தமனாடு செல்வச்சன்னதிலையும் இப்படி தான் பூசை வைக்கிறார். இது ஒரு எங்களோட ஒரு மரபில் ஒரு பழைய கோயில். எனக்கு என்ன கவலைன்னா இந்த கோயில் இப்படியே காணா போடுமோன்னு யோசிக்கிறேன்டா. சுத்த வேறு கோயில்கள் வேறு மதங்கள் வர்றபடியே ஒரு யோசனை உண்டு. இதை நான் ஒரு தடவை அச்சப்படுறக்கான்னு சொல்லல. ஆனால் அதை யோசித்து பார்த்தா அப்படி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஃபைனலாக கதிர்காம கந்தனை சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. பட் அஸ் அ ஹிந்துவாக ஃபீல் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் மற்ற நம்ம திருச்செந்தூர் ஒரு ஃபீல் இருக்கும், திருப்பரங்குன்றம் ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபுல்ஃபில் எனக்கு இங்கே கிடைச்சதா இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலை. ரீசன்ட் வீடியோவில் எனக்கு சொல்ல தெரியலை உண்மையை சொல்லணும்னா. ஸோ வெளியே வந்து வல்வெட்டித்துறையில் ஒர்க் பண்ண ஒரு சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து அவரோட பேசிட்டு கிளம்பிட்டோம்.